பிரதமர் ஹரினி பிலிப்பைன்ஸ் நோக்கி பயணம். யாழ் மாநகர சபை பதில் மேயராக தயாளன் கடமையேற்பு. தாய் மற்றும் மனைவியை நேசிப்பது போலவே தாய் நாட்டையும் நேசிக்க வேண்டும், நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. ஈரானிய கப்பல் விவகாரத்தில் அனூர் அரசின் ராஜதந்திர நகர்வுக்கு பொன்சேகா பாராட்டு. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் கிடைத்த ஆதாரங்கள். சுரேஷ் ஆலைவுக்குள் மறைந்துள்ள பல மர்மங்கள். ஆனந்த விஜயபால வெளியிட்ட தகவல். ஐரியஸ் டீனா கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 104 பேர் பலி, ஈரான் ராணுவம் அறிவிப்பு. ஈரானிய போர்க்கப்பலில் உயிரிழந்த 87 மாலுமிகளின் உடல்கள் திணறும் வைத்தியசாலை நிர்வாகம். தமிழின படுகொலை செய்த ராஜபக்சக்கள் தற்போது மனிதாபிமான வேடம் தரித்து நடிக்கின்றனர், ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு. ஈழத் தமிழர்களுக்கு நேர்ந்தது போன்ற நிலையை அனுபவிக்கும் இஸ்ரேல், ஸ்ரீதரன் தெரிவிப்பு. லிட்ரோ எரிவாயு குறித்து சன்ன குணவர்த்தன வெளியிட்ட தகவல். நிலக்கரி விநியோகத் தடையினால் ஆகஸ்ட் மாதம் முதல் மின்வெட்டு ஏற்படும் அபாயம், புபுது ஜெயகொட எச்சரிக்கை. சம்பள உயர்வு என்பது தற்காலிக நிவாரணம், சிறுதோட்ட உடைமையாளராக்குவதே நிரந்தர தீர்வு, பழனி திகாம்பரம் தெரிவிப்பு. நாட்டின் கௌரவம் இந்தியாவிடமும் அமெரிக்காவிடமும் அடகு வைக்கப்பட்டுள்ளது, சமீந்த விஜயசிறை குற்றச்சாட்டு. பூந்தோட்டத்தில் வீட்டின் மீது பெட்ரோல் ஊற்றி வன்முறை கும்பல் அட்டகாசம். அதீத சந்தேகத்தால் மரணமான யுவதி, பதவி உயர்வு பெறவிருந்த நிலையில் காதலனால் நடந்த சோகம். அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனாவின் ராணுவ தளம், அழிவை நோக்கி நகரும் இலங்கை. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் விசேட அழைப்பின் பேரில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய நேற்று நள்ளிரவு பிலிப்பைன்ஸ் மணிலா நகருக்கு உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு புறப்பட்டுச் சென்றார். மணிலாவில் உள்ள வினோ சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த பிரதமரை பிலிப்பைன்ஸுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி சாண்டக்க தல்பெஹேபா, பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் இணைந்து வரவேற்றனர். இந்த விஜயத்தின் முக்கிய அங்கமாக மணிலாவில் உள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச மகளிர் தின விழாவில் பிரதமர் விசேட உரை நிகழ்த்த உள்ளார். அத்துடன் இந்த விஜயத்தின் இடையே பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தின் பல அமைச்சர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட உள்ளார். இதன்போது இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர நலன்சார் விடயங்கள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது. ஒருவன் தனது தாய், மனைவி மற்றும் சகோதரியை எந்தளவுக்கு நேசிக்கின்றானோ அந்தளவுக்கு தாய் நாட்டையும் நேசிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்று மாத்தளையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மகளிர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். எந்தொரு சவாலையும் அது பொருளாதாரமாகவோ சமூகமாகவோ அல்லது அரசியலாகவோ இருந்தாலும் முதலில் எதிர்கொள்பவர்கள் பெண்களே. யுத்த காலத்தில் தாய்மார்கள் அளவற்ற துயரங்களை சுமந்தனர். தத்தமது பிள்ளைகளை யுத்த களத்திற்கு அனுப்பி அவர்கள் செய்த அர்ப்பணிப்பாளியை இன்று நாம் அச்சமின்றி வாழும் சுதந்திரம் கிடைத்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் பின்னடைவை சந்திக்கும் போது அதன் பாதிப்பை முதலில் உணர்வது இல்லத்தரசிகளே. தற்போதைய அரசின் வரை கொள்கை மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு என்பனவற்றால் அநேகமான பெண்கள் பெரும் சுமையை சுமக்க வேண்டியுள்ளது. எமது கலாச்சாரம் மற்றும் மத பின்னணியில் சுயமாக தீர்மானம் எடுக்கக்கூடிய பலமான பெண்களை உருவாக்குவதே எமது இலக்காகும். கோட்டபய ராஜபக்சவின் அரசாங்கம் கொரோனா மற்றும் போராட்ட காலங்களில் மக்கள் உயிரை பாதுகாக்கவே முன்னுரிமை அளித்தது. அந்த தீர்மானங்களால் அரசாங்கம் விழுந்தாலும் நாடு பாதுகாக்கப்பட்டது. தற்போது மத்திய கிழக்கு மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பலமான சக்தியாக மகளிர் அமைப்பு திகழ்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களைப் போலவே பாராளுமன்றத்திலும் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகரிக்க எமது கட்சி தலைமைத்துவம் வழங்கும். தகுதி உள்ளவர்களுக்கு உரிய இடத்தை பெற்றுக் கொடுக்கும் அரசியல் சூழலை நாம் உருவாக்க வேண்டும். தமது தாய், தந்தை மற்றும் மனைவியை மதிக்க தெரியாத ஒரு சமூகத்தினால் நாட்டுக்கு மதிப்பளிக்கும் சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது. குரோதமற்ற கலாச்சாரத்தை பேணுகின்ற ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவதற்கு பெண்களின் ஆசீர்வாதமும் பங்களிப்பும் மிக அவசியமானது என அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பதில் மேயராக பிரதி மேயர் இமானுவேல் தயாளன் கடமையேற்றுள்ளார். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மேயர் திருமதி மதிவதனி விவேகானந்தராஜா கடமை நிமித்தம் இந்தியாவுக்கு சென்றுள்ள நிலையில் பதில் மேயராக பிரதி மேயர் இமானுவேல் தயாளன் கடமையேற்கின்றார். அதன்படி இன்று 9ஆம் தேதி தொடக்கம் எதிர்வரும் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 10 நாட்கள் வரை அவர் இதில் பதில் மேயராக கடமையாற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இலங்கை மின்சார சபையை கலைத்துவிட்டு புதிதாக நிறுவப்பட்ட 6 நிறுவனங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றன. மின்சார சபையை மறுசீரமைக்கும் திட்டத்தின் கீழ் நேற்று நள்ளிரவுடன் இலங்கை மின்சார சபை எனும் கட்டமைப்பு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் 1969 ஆண்டின் 17ஆம் இலக்க இலங்கை மின்சார சபை சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு நிறுவன அலகாக இலங்கை மின்சார சபை சட்டபூர்வமாக கலைக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி, மின் கடத்துகை, விநியோகம் மற்றும் கட்டமைப்பு இயக்கம் ஆகிய பணிகள் இனிவரும் காலங்களில் 9 நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. இதற்காக அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை எரிசக்தி அமைச்சர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை செய்த கொடூரர்களான ராஜபக்ச தரப்பினர் தற்போது மனிதாபிமானிகளாக மாறி மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலுக்கு அனுதாபங்களை தெரிவிப்பது வேடிக்கையாக இருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலையாளர்கள் தற்போது மனிதாபிமான வேடம் தரித்து தமது உலகமாக நடிப்பிற்கான திறன்களை வெளிப்படுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவில் 8/3/2026 நேற்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களால் முன்னெடுக்கப்பட்ட படத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 9 வருடங்களே கடந்துள்ளது. 10வது வருடம் ஆரம்பிக்கின்றது. தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை கேட்டு அவர்களின் போராட்டம் தொடர்கின்றது. அவ்வாறு தமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளை தேடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பல நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டும் வயது முதிர்வினாலும் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளை தேடி வரும் எஞ்சியுள்ள பெற்றோரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் ஏனைய உறவினர்களும் தமது தொடர் போராட்டத்தின் 10வது வருடத்தின் தொடக்க நாளில் பாரியொரு போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் இறுதிக்கட்ட வட்டுவாகல் பாலத்தின் தொடக்க புள்ளியிலிருந்து ஆரம்பித்து வட்டுவாகல் பாலத்தின் ஊடாக இறுதிக்கட்ட போரின் போது வட்டுவாகல் பகுதியில் தமது உறவுகளை இராணுவத்திடம் கையளித்ததாக கூறப்படும் இடம் வரை வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இவ்வார்ப்பட்ட பேரணியை முன்னெடுத்துள்ளனர். வட்டுவாகல் பாலம் என்பது தமிழ் இனப்படுகொலையின் நினைவு சின்னமாகும். எனவேதான் அந்த பாலத்தின் தொடக்க புள்ளியிலிருந்தே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இவ்வார்ப்பாட்ட பேரணியை ஆரம்பித்ததுடன் தமது உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த இடம் வரையில் மேற்கொண்டனர். குறிப்பாக கொளுத்தும் வெயிலிலும் வயது முதிர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் பெருமளவானர்கள் இவ்வார்ப்பாட்டத்தில் பங்கேற்றதுடன் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சார்பில் பெண்கள் சிறார்களும் இவ்வார்ப்பாட்ட பேரணியில் பங்கேற்றனர். இத்தகைய அவல நிலைகளை தாங்கி கடந்த 9 ஆண்டுகளாக இந்த உறவுகள் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். எனினும் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வை வழங்கும் விவகாரத்தில் பாராமுகத்துடனேயே செயற்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்திடம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உரிய நீதியை வழங்குமாறு எம்மால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு, சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, தமிழர் தாயக பரப்புகளில் இடம்பெற்று வரும் நில அபகரிப்புகளை நிறுத்துதல் உள்ளிட்ட விடயங்களுடன் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு உரிய நீதியை வழங்குதல் விடயத்தில் மிக பிரதானமாக எம்மால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இதுவரை இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை வழங்குவதற்கு இந்த ஆட்சியாளர்களும் நடவடிக்கை எதனையும் மேற்கொள்ளவில்லை. மேலும் தற்போது உலக நாடுகளிடையே போர் மேகம் சூழ்ந்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. 2009 எம்மை அழிப்பதற்கு துணை நின்றவர்கள் தங்களுக்கிடையில் யுத்தத்தை தொடங்கியுள்ளனர். எனினும் யுத்தத்தால் சிறார்கள், பெண்கள், அப்பாவி பொதுமக்கள் என பலரும் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே தமிழர்களின் நிலைப்பாடு. ஏனெனில் தமிழர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள். ஆனால் 2009 திட்டமிட்ட வகையில் பாதுகாப்பு வளையம் என அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள்ளும் குண்டு போட்டும் தடை செய்யப்பட்ட பொஸ்பரஸ் குண்டுகளை போட்டும் தமிழின வலிப்பு செயற்பாட்டில் ஈடுபட்ட ராஜபக்சக்களின் கூடாரத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது மத்திய கிழக்கில் இடம்பெறும் போர்ச்சூழலுக்கு அனுதாபம் தெரிவிக்கின்றனர். தற்போது மனிதாபிமானத்தை பற்றி பேசுகின்றனர். இந்த நாடு முழுவதுமே தமிழர்களுடைய வரலாறுகள் கூறுகின்றன. இந்த நிலையில் வடக்குக்கும் கிழக்குக்கும் பூர்வீக தமிழர் தாயகம் என கூறி போராடியதும் தற்போதும் வடகிழக்குத்தான் தமிழர் தாயகம் என கூறுவதும் தமிழர்களின் பெருந்தன்மையாகும். இவ்வாறாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என தமது உரித்துக்களை கோரியதற்காக தமிழர்கள் மீது திட்டமிட்ட இனவழிப்பை மேற்கொண்டவர்கள், உறவினர்களால் கையளிக்கப்பட்ட உறவினர்களை காணாமலாக்கிய கொடூரங்களை செய்த கொடூரர்கள் தற்போது உலகமகா நடிகர்களாக மாறி மனிதாபிமானிகளைப் போல நடிப்பு திறன்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். தற்போதைய அரசு இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை வழங்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்றார். சர்வதேச கடற்பரப்பில் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பல் மாலுமிகளை மீட்டெடுத்ததன் மூலம் இலங்கை சர்வதேச சட்டங்களுக்குட்பட்ட மிகச் சரியான முடிவை எடுத்துள்ளது என்று முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில்,
இலங்கை கடற்பரப்பு கப்பல் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்தவர்களை இலங்கை கடற்படையினர் மீட்டெடுத்த நடவடிக்கை சர்வதேச கடல்சார் சமபயங்களுக்குட்பட்டது. இக்கட்டான சூழலில் கடலில் தத்தளிப்பவர்களை காப்பாற்றுவது ஒரு நாட்டின் தார்மீக பொறுப்பாகும். தாக்குதலுக்குள்ளான பகுதியில் ஒரு அமெரிக்க கப்பல் இருந்திருந்தால் கூட சர்வதேச சட்டத்தின்படி அவர்கள் ஈரானிய படையினரை காப்பாற்றியிருக்க வேண்டும். அதுவே சர்வதேச நீதியாகும். போர்க்களத்தில் எதிரணி சரணடைய முன்வந்தால் கூட அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு சர்வதேச சட்டத்தில் இடமில்லை. அவ்வாறு இருக்கையில் விபத்துக்குள்ளானவர்களை காப்பாற்றுவது கட்டாயமானதாகும். ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் எடுத்த முடிவு சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட வேண்டியது. ஒருவேளை இலங்கை இந்த மனிதாபிமான நடவடிக்கை முன்னெடுக்க தவறியிருந்தால் சர்வதேச மட்டத்தில் கடும் விமர்சனங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டி இருந்திருக்கும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானிய போர்க்கப்பலான ஐரேஸ்டீனா கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 104 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 32 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதல் காரணமாக இலங்கை கடற்பரப்பிற்கப்பால் இந்த கப்பல் விபத்துக்குள்ளானது. கடந்த மார்ச் 4ஆம் தேதி காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 மைல் கடல் தொலைவில் இந்த கப்பல் மீது தாக்குதலுக்குள்ளானது. கப்பலில் இருந்த 35 பேரை இலங்கை கடற்படையின் மீட்பு குழுவினர் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரான் கடற்படையினரின் உடல்கள் மீதான பிரேத பரிசோதனைகள் அண்மையில் காலி தேசிய வைத்தியசாலையில் நடாத்தப்பட்டன. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் ஈரான் கடற்படையினரில் 8 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச போர் விதிமுறைகளை மீறி எவ்வாறு தமிழர்கள் மீது இலங்கை அரசு கொத்து குண்டுகளை வீசி மிக மோசமான போர் நடவடிக்கைகளை செய்துள்ளதோ அதேபோன்று ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது கொத்து குண்டுகளை வீசியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தற்போது பல நாடுகள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன. ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது உலகத்திலும் ஏன் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் சிறிய அளவிலேயே முன்னேறுகின்ற போதெல்லாம் உலகத்தில் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் எங்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி எங்களையும் பின்தள்ளுகின்றது. எங்கள் மீது இலங்கை அரசு கொத்து குண்டுகளை வீசி யுத்தம் புரிந்த எங்களை அளித்தார்கள். யுத்தம் முடிந்த 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கொத்து குண்டுகளின் சிதைவுகளையும் எச்சங்களையும் புகைப்படங்களையும் வீடியோ ஆவணங்களாகவும் வெளியிலேயே கொண்டு வரப்பட்டன. அதனை பல தடவை நாடாளுமன்றத்திலும் நான் பேசியிருக்கின்றேன். சர்வதேச போர் விதிமுறைகளை மீறி தமிழர்கள் மீது இலங்கை அரசு மிக மோசமான போரியல் நடவடிக்கைகளை செய்தது என்பதற்கான ஆதாரங்கள் காணப்பட்டன. அதேபோன்று கொத்து குண்டுகளை இப்போது ஈரான் இஸ்ரேல் மீது வீசியிருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். சர்வதேச போர் விதிகளையும் தாண்டி போர் முறைகளையும் தாண்டியும் அப்பாவிகளாக இருந்த தமிழ் மக்கள் மீது 22 நாடுகள் சேர்ந்து இவ்வாறு இதே கொத்து குண்டுகளை வீசிய போரியல் வல்லமையிலேயே ஒரு சிறிய இனக்குழுமமாக இருந்த எங்கள் மீது குண்டுகளை வீசி நாங்கள் அழிக்கப்பட்டோம். ஒருவேளை ஈரானிலே மனித குலத்துக்கு எதிராக நடக்கின்ற யுத்தத்திற்கு நாங்கள் ஆதரவானவர்கள் என்ற செய்தியை சொல்லக்கூடும். நாங்கள் அழிக்கப்படும் போது யாரும் எங்களுக்காக குரல் தரவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையிலே 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்பதை தீர்மானமாக கொண்டு வந்தது ஈரான் நாடு. ஒருபோதும் எங்களுக்கு ஆதரவாக இருந்ததில்லை. அதனை எதிர்த்தே வந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலேவுக்கு முழுமையான தகவல்கள் தெரிந்திருந்தமைக்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்ததன் காரணமாக வேறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சுமார் 1 வருட காலம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்தே சாலே கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விசாரணை நடவடிக்கைகள் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நியாயமான முறையிலும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கமைய ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவருக்கு முன்கூட்டியே முழுமையான தகவல்கள் கிடைத்தமைக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இதன் அடிப்படையில் அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்ற நடவடிக்கைகள் ஊடாக தீர்மானிக்கப்படும். எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்ட போதிலும் விசாரணைகளுக்கு தேவையான நபர்களை கைது செய்யவும் தடுத்து வைக்கவும் போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது. இங்கு அத்தகைய சட்டபூர்வமான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சம்பள உயர்வு என்பது தற்காலிக நிவாரணம், சிறுதோட்ட உடைமையாளராக்குவதே நிரந்தர தீர்வு என முன்னாள் அமைச்சரும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் கொட்டகலையில் இடம்பெற்ற மலையக வாழ்வுரிமை மாநாட்டில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், மலையக மக்களுக்கு உணர்வுபூர்வமாக அபிவிருத்தி வேலை திட்டங்களை தமிழ் முற்போக்கு கூட்டணியே முன்னெடுத்துள்ளது. கிடைத்த 4 ஆண்டு அரசாங்கத்தில் உட்கட்டமைப்பு உரிமைசார் திட்டங்களை செய்துள்ளோம். ஆனால் எங்களைத்தான் விமர்சித்தார்கள். நான் வீடு கட்டும் போது அது குருவிக்கூடு என்றார்கள். காணி பத்திரத்தை நான் வழங்கிய போது அது சட்ட ரீதியானது இல்லை என்றார்கள். எதிர்க்கட்சியிலிருந்து இந்த அரசாங்கமும் விமர்சித்தது. ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்து என்ன செய்துள்ளது? 2025 வரவு செலவு திட்டத்தின் போது அமைச்சர் சமந்த வித்யாரத்ன 4000 வீடுகளை நிறைவு செய்வதாக சொன்னார்கள். அது நடக்கவில்லை. எங்களது காலத்தில் இந்திய வீடமைப்பு திட்டம் 4000 இலங்கை அரசாங்க நிதியில் 4000 வீடுகளுக்கு அதிகமாக நிர்மாணித்து அதற்கான காணி உரிமைகளையும் வழங்கினோம். கிழங்கன் வைத்தியசாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதம் தொடர்பில் நாங்கள் அரசாங்கத்தில் இருந்து இன்றைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்திருந்தால் எங்களையும் விமர்சித்திருப்பார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? கிழங்கன் வைத்தியசாலை சம்பவம் தொடர்பில் நீதியான பக்கச்சார்பற்ற நடவடிக்கை அவசியம். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தில் 200 ரூபாய் அரசு நிதியை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க முன்மொழிந்த போது நாங்கள் கூட்டணியாக வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளிக்க தீர்மானித்து ஆதரவாக வாக்களித்தோம். அதையும் விமர்சிக்க சில கூட்டம் உள்ளது. அரசாங்கம் வழங்கியுள்ள 200 ரூபாய் என்பது தற்காலிகமாக வழங்கியுள்ளது. 2 அல்லது 3 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சம்பள உயர்வு நடவடிக்கை அவசியம். இது தற்காலிக நிவாரணமே. நிரந்தர தீர்வு சிறுதோட்ட உடைமையாளர்களாக்குவதே நிரந்தர தீர்வாகும். அதனை நாங்கள் முன்னெடுக்க இந்த அரசாங்கத்தையும் வலியுறுத்துகின்றோம். எங்களது காலத்தில் சஜித் பிரேமதாச காலத்தில் அதனை செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றார். எதிர்க்கட்சியில் இருந்தபோது அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு எதிராக கூச்சலிட்டவர்கள் இன்று அந்த நாடுகளுக்கு பயந்து ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கின்றனர். நாட்டின் கௌரவத்தை இந்தியாவிடமிருந்தும் அமெரிக்காவிடமும் அடகு வைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குற்றம் சுமத்தினார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் சர்வதேச மட்டத்தில் நாட்டை பெரும் சங்கடத்திற்கு உள்ளாக்கியிருப்பதாக கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது அப்போதைய அமைச்சர்கள் கேலி செய்த ஜேவிபி அணியினர் இன்று ஆட்சியில் அமர்ந்ததும் சர்வதேச ரீதியில் நாட்டை ஒரு நகைச்சுவை பொருளாக மாற்றியுள்ளனர். அமைச்சருக்கு ஆங்கிலத்தில் உரையாற்ற தெரியாவிட்டால் சிங்கள மொழியில் பேசி ஒரு மொழிபெயர்ப்பாளரை பயன்படுத்தி இருக்கலாம். அது நாட்டின் கௌரவத்தை பாதுகாத்திருக்கும். ஆனால் தெரியாத மொழியில் பேசி சர்வதேச அரங்கில் இலங்கையை தாழ்த்தி இருக்கின்றனர். பொருளாதார கொலையாளிகளையும் ஊழல்வாதிகளையும் சிறையில் அடைப்போம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தரம் குறைந்த நிலக்கரியை இறக்குமதி செய்வதன் மூலம் ஊழலில் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஒரு வருடம் கூட பதிவு செய்யப்படாத நிலக்கரியை பார்த்திடாத ஒரு நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்ட அதிக செலவு கொண்ட டீசல் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் சுமை மின்சார கட்டண உயர்வு மூலம் மக்கள் மீது சுமத்தப்படுவதாக விவரிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் பொது நிதி பற்றிய குழுவின் தலைவர் இந்த நிலக்கரி ஊழலை மூடிமறைக்க முயற்சிப்பதாக காணொலியில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஊழல்களை கண்டறிய வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள் அரசாங்கத்தின் தவறுகளை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டுள்ளனர். இந்த அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை ஒரு நாடோடி கொள்கை போன்றுள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு எதிராக கூச்சலிட்டவர்கள் இன்று அந்த நாடுகளுக்கு பயந்து ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கின்றனர். ஈரான் மீதான தாக்குதல்கள் போன்ற விவகாரங்களில் சர்வதேச மட்டத்தில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் அரசாங்கம் தடுமாறுகிறது. நாட்டின் கௌரவத்தையும் இந்தியாவிடமும் அமெரிக்காவிடமும் அடகு வைத்துள்ளனர். தற்போதைய ஜனாதிபதியாலும் அரசாங்கத்தாலும் நாட்டை வழிநடத்தவோ சர்வதேச தலைவர்களுடன் முறையாக பேசவோ முடியாவிட்டால் அவர்கள் பதவி விலகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். நாட்டை மீட்டெடுக்கும் பொருளாதார அறிவும் சர்வதேச தொடர்புகளும் கொண்ட திறமை ஐக்கிய மக்கள் சக்தியிலேயே காணப்படுகிறது என்றார். அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனாவின் பாதுகாப்பு தளம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக, அதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக சர்வதேச நிறுவனங்களின் இரு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர் அசங்க அபேகுணசேகர தெரிவித்துள்ளார். இவர் எழுதிய நூலான விண்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற ஆங்கில புத்தகத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நூல் சிங்கப்பூரில் உள்ள மிகப்பெரிய அச்சக நிறுவனம் அச்சுட்டுள்ளது. இந்த நூலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ரெயின் கார்ப்பரேஷன் அமெரிக்காவில் உள்ள தேசிய பாதுகாப்பு மற்றும் வளைய பாதுகாப்பு தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் செய்த ஆராய்ச்சி அறிக்கை மற்றும் 8 டேட்டா ஆராய்ச்சி அறிக்கைகளை ஆராய்ந்து இதை நான் எழுதியுள்ளேன். 8 டேட்டா ஆராய்ச்சிகளில் கட்டாயம் இலங்கையில் சீனாவின் ராணுவ பாதுகாப்பு தளம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் ரென் டேட்டாவில் குறிப்பிடப்படுவது என்னவென்றால் டியர் 2 என குறிப்பிடப்படுகிறது. அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்கிற ரென் டேட்டா. ஆனால் 8 டேட்டா ஆராய்ச்சி அறிக்கை குறிப்பில் டியர் 1 என தெரிவிக்கின்றது. திபெத்தில் அமைந்துள்ள சீனாவின் ராணுவ தளத்தின் பின்னர் தென்கிழக்கு ஆசியாவிலேயே அமைக்கப்படும் என நான் நினைக்கின்றேன். கம்போடியாவுக்கு அருகாமை
அருகாமையில் இருக்கும் ரேன் போட்டில் ரேன் துறைமுகத்தில் அமைக்கப்படும் என ரெண்டேட் அறிக்கையில் டியர் 1 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சமுத்திரத்தில் சீன ராணுவ தளம் அமைக்கும் என்றால் தென்கிழக்காசியாவுக்கு பின்னரே அம்பாந்தோட்டையில் அமைக்கப்படலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஹெக்கடுவ நரிகம கடற்கரையில் கண்டறியப்பட்ட எண்ணெய் படலங்களுக்கும் அமெரிக்காவால் இந்திய பெருங்கடலில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கப்பலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எண்ணெய் இருந்ததாக நம்பப்படும் பீப்பாயும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக்கு படபெண்டி தெரிவித்துள்ளார். அமைச்சரின் கூற்றுப்படி எண்ணெய் படலம் மசகு எண்ணெய் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் கேள்விக்குரிய பீப்பாய் ஈரானிய கப்பலுக்கு சொந்தமானதல்ல என்று தெரிய வருகிறது. கடலோர காவல்படை குழுக்களுக்கும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையமும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடற்கரையோரத்தில் சுமார் 40 மீட்டர் தூரத்திற்கு எண்ணெய் படலம் பரவியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் அவை சேகரிக்கப்பட்டு பகுப்பாய்வுக்குட்படுத்தப்படும் என கூறியுள்ளார். இருப்பினும் எண்ணெய் எந்த கப்பலில் இருந்து வந்தது என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. நாட்டில் கடந்த 10 நாட்களாக நிலக்கரி ஏற்றிய கப்பல்கள் எதுவும் வருகை தராத காரணத்தினால் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் பாரிய மின்சார நெருக்கடி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகோட தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் கூறுகையில் இந்த ஆண்டில் மின்சார உற்பத்திக்காக 25 நிலக்கரி கப்பல்களை விநியோகிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட ட்ரைடன் கெம்பர் எனும் இந்திய நிறுவனமானது இதுவரை 13 கப்பல்களை மாத்திரமே இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளது. ஏப்ரல் மாத இறுதிக்குள் 25 நிலக்கரி கப்பல்களையும் தரை இறக்க வேண்டிய கட்டாயம் உள்ள போதிலும் மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் ஒரு கப்பல் கூட நாட்டை வந்தடையவில்லை என்பது பாரிய சந்தேகங்களை தோற்றுவிக்கிறது. ஏப்ரல் மாத இறுதியில் பஸ்நாயக்க கடற்பரப்பில் ஆரம்பமாகும் பருவக்காற்று நிலைமை காரணமாக நிலக்கரி இறக்கும் பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த தாமதம் மொத்த விநியோகத்தையும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக்கியுள்ளது. பாராளுமன்றத்தின் உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவிடம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையின் திட்டமிட்ட எண்ணிக்கையை விட 5 கப்பல்கள் குறைவாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் முதல் மின்வெட்டை அமல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறு இல்லையெனில் அதிக விலைக்கு டீசல் மூலம் இயங்கும் வெப்ப மின் நிலையங்களை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கும். குறித்த இந்திய நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக விலை மனு கோரல் விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயல்முறைக்கு 4 மாதங்கள் தாமதப்படுத்தப்பட்டமை அந்த நிறுவனத்திற்கு பதிவு செய்யப்பட்ட வழங்கப்பட்ட அவகாசமா என்ற கேள்வி எழுகிறது. 2025 ஆண்டு செப்டம்பர் 15 தேதியுடன் நிறைவடைந்த விலை மனு நடைமுறையை நவம்பர் வரை இழுத்தடித்தமை அந்த நிறுவனத்திற்கு பிணைமுறை பணத்தை செலுத்த வழங்கப்பட்ட சலுகையாகும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆரம்பத்தில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்ததாக இருந்த போதிலும் குறித்த நிறுவனத்திற்கு எதிராக அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி எந்த ஒரு விசாரணையும் முன்னெடுக்கவில்லை. சர்வதேச ரீதியில் நிலக்கரி போக்குவரத்துக்கான கப்பல் கட்டணங்கள் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு $11 வரை அதிகரித்துள்ள நிலையில் குறித்த நிறுவனம் தனது ஒப்பந்தத்தை மீறி விநியோக நடவடிக்கைகளில் இருந்து விலக முயற்சிக்கின்றதா என்பது குறித்து அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இவ்வாறான முறைகேடுகளினால் ஏற்படும் நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பு மூலம் மக்கள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சித்தால் அதனை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். மத்திய கிழக்கில் நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக லிட்ரோ எரிவாயு பற்றாக்குறை இருக்காது என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்று தெரிவிக்கும் போது இவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 30,000 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் தற்போது மாலைதீவில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிச் செல்லும் மற்றொரு கப்பல் மார்ச் 17 தேதியன்று மாலைதீவை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் இலங்கையின் உத்தரவுகளின்படி மாலைதீவுக்கு வந்து அங்கிருந்து 2 நாட்களுக்கு ஒருமுறை ஒரு சிறிய கப்பல் மூலம் எரிவாயு நாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றனர். இதுவரை ஒரு ஓமானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிவாயு விநியோக டெண்டரை இந்த ஒருமுறை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்குவது தற்போதைய ராணுவ சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவென சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த எரிவாயு கப்பல்கள் போர் மண்டலம் வழியாக மாலைதீவுக்கு கொண்டு வரப்படாது. இந்த கப்பல்கள் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு பயணித்து மாலைதீவை வந்தடைவதால் ராணுவ நிலைமை காரணமாக எரிவாயு விநியோகத்தில் எந்த இடையூறும் ஏற்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலில் உயிரிழந்த 87 மாலுமிகளின் உடல்களை கையாள்வதில் காலை கராப்பட்டிய போதனா வைத்தியசாலை நிர்வாகம் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. இந்த உடல்களை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு வைத்தியசாலையில் வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து தமக்கு இதுவரை எவ்வித உத்தியபூர்வ தகவல்களும் வழங்கப்படவில்லை என வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் SDJM ரங்க தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சு, வெளிவிவகார அமைச்சு மற்றும் ஈரானிய தூதரகம் ஆகியவற்றுக்கிடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து தமக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் அதிகளவான உடல்கள் கொண்டுவரப்பட்ட போது அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதாக பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். போதிய குளிரூட்டி வசதிகள் இல்லாத நிலையில் உடல்கள் சிதையாமல் இருக்க தற்காலிக ஏற்பாடுகள் மூலம் அவை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த உடல்களை இலங்கையிலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டால் அதனை இலகுவாக செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூரில் அடக்கம் செய்ய தீர்மானிக்கப்பட்டால் மாநகர சபை மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் ஒரே நாளில் அந்த பணிகளை எம்மால் நிறைவு செய்ய முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் வீடொன்றின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. பூந்தோட்டம் பாடசாலைக்கு அருகில் உள்ள வீட்டில் வசித்து வருபவர்களுக்கும் வெளியிலிருந்து வந்த வன்முறை கும்பல் ஒன்றுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு பாரிய மோதலாக மாறியுள்ளது. வாள்கள் மற்றும் பொல்லுகளுடன் வந்த இந்த கும்பல் இளைஞர்களை தாக்கும் நோக்குடன் வீட்டிற்குள் நுழைய முயன்றுள்ளது. இதனையடுத்து அந்த இளைஞர்கள் வீட்டிற்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டனர். ஆத்திரமடைந்த வன்முறை கும்பல் வீட்டின் ஜன்னல்களை உடைத்து சேதப்படுத்தியதுடன் கதவின் வழியாக பெட்ரோல் ஊற்றி தீயிட்டுள்ளனர். வீட்டிற்குள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இருந்த நிலையில் அவர்கள் கதறி அழுது தங்களை காப்பாற்றும்படி கெஞ்சியுள்ளனர். இருப்பினும் வன்முறையாளர்கள் அதை பொருட்படுத்தாமல் தீ வைத்து கொளுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். வீட்டிற்குள் தீ பரவ தொடங்கிய நிலையில் கடும் போராட்டத்திற்கு மத்தியில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வவுனியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த இருவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் குறித்த வன்முறை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்க டொபிரோவால் ஈரானிய கப்பல் தாக்கப்படுவதற்கு முன்னர் அமெரிக்க படைகள் இருமுறை கப்பல் குழுவுக்கு கப்பலை விட்டுச் செல்ல உத்தரவிட்டதாக ஈரான் இன்டர்நேஷனல் பெர்ஷியன் லாங்குவேஜ் சேட்டலைட் டிவி சேனல் அண்ட் நியூஸ் நெட்வொர்க் தகவல் வெளியிட்டுள்ளது. அதாவது மார்ச் 4 அன்று இலங்கை கரையை கடந்து இந்திய பெருங்கடலில் அமெரிக்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் தாக்கிய ஈரானிய போர்க்கப்பல் ஐரஸ்டீனாவின் கடற்படை உறுப்பினர் கப்பல் டொர்பிடோவால் தாக்கப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தனது தந்தையை தொலைபேசியில் அழைத்து இதனை குறிப்பிட்டுள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இரட்டை எச்சரிக்கைகள் வந்தபோதும் ஐரஸ்டீனா கமாண்டர் கப்பல் குழுவினரை கப்பலை விட்டுச் செல்ல அனுமதிக்க மறுத்தார் என்று கடற்படை உறுப்பினரின் குடும்பத்துடன் நெருங்கியுள்ள ஒரு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அறிக்கை கூறியுள்ளது. கடற்படை உறுப்பினரின் தந்தை சில குழுவினர் கமாண்டருடன் வாதிட்டதாகவும் எச்சரிக்கையின் போது சில குழுவினர் உயிர்காக்கும் படகுகளில் தப்பிச் சென்றதாக நம்பப்படுகிறது. பின்னர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி எக்ஸ் தளத்தில் கப்பலில் 130 கடற்படை உறுப்பினர்கள் இருந்தனர் என்று பதிவிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினர் ஈரானிய கப்பல் அந்த இடம் வந்தபோது கப்பல் மூழ்கி 32 உறுப்பினர்கள் கடலில் லைஃப் போட்களில் மிதந்த நிலையில் இருந்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் அந்த 32 உறுப்பினர்களை மீட்டெடுத்து கரைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் 208 உறுப்பினர்களை கொண்ட மற்றொரு ஈரானிய கடற்படை கப்பல் ஐரிஸ் புஷேகர் இலங்கை அருகே வந்தடைந்த நிலையில் அதனை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளது. கொழும்பு ககதுடுவ பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த 25 வயதுடைய யுவதியொருவர் அவரது காதலனால் தொழிற்சாலை வளாகத்தினுள்ளே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த 5 நாட்களாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதீத சந்தேகத்தின் காரணமாக இந்த விபரீதம் இடம்பெற்றுள்ளது என்று முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் மேற்படி யுவதியை படுகொலை செய்த காதலன் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 4ஆம் தேதி வழக்கம் போல பணிக்கு சென்ற ஹிம்ஹானி தொழிற்சாலையின் பிரதான வாயிலூடாக நுழைந்து தனது பையை வைக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த அவரது காதலன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹிம்கானியை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். உயர்தர கல்வியை முடித்த பின்னர் ஆடை தொழிற்சாலையில் இணைந்த ஹிம்கானிக்கும் அங்கு பணிபுரிந்த பதுளை ஹெப்படிகொலாபு பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் இடையே கடந்த ஒரு வருடமாக காதல் தொடர்பு இருந்துள்ளது. இந்த இளைஞர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதும் பின்னர் விவாகரத்து பெற்றவர் என்பதும் ஹிம்கானியின் வீட்டாருக்கு தெரிந்திருந்தது. சுமார் 1 மாத காலத்திற்கு முன்பு ஹிம்கானியின் பாட்டி காலமானதால் அவர் கடும் மன உளைச்சலுக்குள்ளாகியிருந்தார். இதனால் வீட்டில் இருக்கும் நேரங்களில் காதலனுடன் தொலைபேசியில் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். வேலையிடத்தில் நாம் 8 மணி நேரம் ஒன்றாக இருக்கின்றோம். வீட்டில் இருக்கும் நேரத்தில் எனது பாட்டி நினைவுகளுடன் இருக்க அனுமதி கொடு என்று ஹிம்கானி தனது காதலனிடம் கோரியிருந்தார் என்றும் உயிரிழந்தவரின் பெரியம்மா தெரிவித்துள்ளார். இருப்பினும் காதலை தன்னை தவிர்க்கின்றார் என்ற அதீத சந்தேகத்தின் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். 5 வயதிலேயே தந்தையை இழந்த ஹிம்கானியை அவரது தாய் நதிகா பெரும் கஷ்டங்களுக்கு மத்தியில் வளர்த்தெடுத்தார். நிர்வாக திறமைக்காக விரைவில் பதவி உயர்வு பெறவிருந்த நிலையிலேயே ஹிம்கானிக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
வீதியில் மோட்டார் சைக்கிளை கவனக்குறைவாக செலுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து அதனை செலுத்திய நபர் இவ்வாறு கைதாகியுள்ளார். இரு இளைஞர்கள் வீதியில் பயணிப்பவர்களுக்கும் ஏனைய வாகனங்களுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் மோட்டார் சைக்கிளை செலுத்திய சம்பவம் தொடர்பான காணொலியின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். குறித்த மோட்டார் சைக்கிள் ஆனமடுவு பகுதியை நோக்கி செலுத்தப்பட்டமை இதன்போது கண்டறியப்பட்டது. அதன்படி நேற்று மாலை நவத்தேகம போலீஸ் நிலைய உத்தியோகர்கள் குழுவினால் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவர் செலுத்திய மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் நவத்தகேம பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இன்று ஆனமடுவ நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் நவத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.